friends, welcome to AM360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உர்வில் பட்டேல் அப்படின்ற பிளேயர் வந்து சிஎஸ்கேல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா யார் இந்த உர்வில் பட்டேல்ன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு, இப்போ எதுக்கு சிஎஸ்கே டீம்ல வந்து எடுத்திருக்காங்க, அதுவும் நம்ம தான் கப்பே வின் ஆக மாட்டோமே, இனிமேட்டும் எதுக்கு சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிலாம் வந்து நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். சிஎஸ்கே வந்து கப் அடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் 26ல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத இப்பவே வந்து அவங்க வந்து நிர்ணயிச்சிடணும். நம்ம வந்து இப்பவே டீம் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்ல வச்சுக்கணும் அப்படின்ற முடிவில் இறங்கியிருக்காங்க. ரொம்ப லேட்டா யோசிக்கிறாங்க. பட் ஆனால் நெவர் த லேட் கான்செப்ட் தான். இப்பயாவது யோசிக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். ஸோ இப்போ வந்து வளவலன்னு பேசாம உர்வில் பட்டேல் அப்படின்றவர் யாருன்றதை பார்த்துருவோம். ஸோ உர்வில் பட்டேலோட பேரு, ஊர் அதெல்லாம் நமக்கு வந்து இப்போ முக்கியம் கிடையாது. அவர் கிரிக்கெட்ல வந்து அவர் என்ன சாதிச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ தலை டோனிக்கு வந்து ஒரு பேக்கப்புக்கு கரெக்டா ஃபிட் ஆவர்னே நம்ம சொல்லலாம். இவர் வந்து ஏற்கனவே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரையல்ஸ்க்குலாம் வந்து வந்திருக்கிறாரு. பட் ஆனால் வந்து இவர் வந்து எப்படியோ வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து போட்டு வச்சிருந்துருக்கிறாரு அப்பவே. ஸோ தட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உர்வில் பட்டேல் வந்து என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். 26 பால்ஸ்க்கு 100 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. மறுபடியும் ஒரு வாட்டி 36 பால்ஸ்ல 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி ஐபிஎல் செக்ஷன் வந்து அன்சோல்ட் ஆனாரு. ஸோ இவ்வளோ பண்ணி ஏன் அன்சோல்ட் ஆனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெம்மை வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிடி சாம்பியன் டீம் கூட வந்து இவர் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுனா இவரோட மோட் ஆஃப் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவா போறது வந்து இவர் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அக்ரெசிவான பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே வந்து டைரக்டா லெவல்ல ஆட விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உர்வில் பட்டேலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வான்ஸ்பெடி அப்படின்ற பிளேயர் வந்து சிஎஸ்கேல இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஆர்சிபி மேட்ச்க்கே ஆட வேண்டியதா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன இன்ஜுரி காரணமா என்ன ஆச்சு அப்படின்னா தீபக் கூடவே போட்டு ஆட வச்சாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட்ஸ் நம்ம கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும். என்ன அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு டிக்கெட் வந்து எப்போ ப்ரோ சேல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த அப்டேட்டும் வந்து வரல. அன்அஃபிஷியலாகவும் வந்து டேட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால கணிக்க முடியல. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நோ அப்டேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். ஸோ வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இன்னும் வந்து மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ்.